கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்களின் ஆசி பெற்ற போர்படை தளபதி அண்ணன் முன்னாள் அமைச்சர் அரசியல் சாணக்கியன் எதிர்காலத்தின் விடுதலை அண்ணன் செல்வத்தையன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நம்மளிலே உரையாற்ற போகிறார். நல்ல நிகழ்ச்சியிலே வருகின்றிருக்கிற காஞ்சிபுரம் விஜயராஜ் அவர்களே, சவுடிப்பா நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கோபால் அவர்களே, வார்டு செயலாளர் ரமேஷ் அவர்களே, மிதிலேஷ் அவர்களே, விவேக் அவர்களே, புனா அவர்களே, டேவிட் அவர்களே, அபு அவர்களே, கௌதம் அவர்களே, விக்னேஷ் அவர்களே, தமிழ் அவர்களே, உக்கரம் ரமேஷ் அவர்களே, குடியரசு சக்தி அவர்களே, ஜான் அவர்களே, டேவிட் அவர்களே, அச்சா அவர்களே, சதீஷ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாளை கரூரில் இருந்து வருகின்றிருக்கிற செந்தில் பாலாஜி ஓடாட விரட்ட இருக்கிற செந்தில் கோட்டீஸ்வரன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நடைபெறுகிற தேர்தல் தமிழகத்தின் வெற்றி தலைவர் தளபதியை தவிர எவராலும் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக முடியாது. ஏனென்றால் மனிதநேய மிக்கவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். இன்று பல்வேறு உச்சகட்டத்தில் திரைப்படத்தில் இருந்தாலும் கூட அதை விட்டுவிட்டு ஜனநாயக படத்திற்கு 1000 கோடி நஷ்டம் ஏற்பட்டாலும் கவலை இல்லை, சிபிஐ சந்திக்கிறேன், என்னை நடமாட முடியாது என்ற அளவுக்கு 21 விதிகள் வதித்தாலும் அதை தகர்த்திட வேண்டும், மக்கள் சக்தியோடு இருந்து நாம் தமிழ்நாட்டை ஆளப்போகிறேன் என்று சொல்கிற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. நான் ஒன்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்பது ஒன்றுதான், ஊழல் ஆட்சியை தமிழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். வாரிசு அடிப்படையிலே இருக்கிற ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும்